இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்தை, வக்ஃபினுடைய சொத்தை முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்தை திருட வேண்டும், அபகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒன்றிய மோடியினுடைய அரசு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மசோதா வரைவை அறிவித்தபோது எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் அதை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தது. பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இது முழுக்க முழுக்க முஸ்லீம் விரோத திட்டம், இது முழுக்க முழுக்க இந்த சொத்தை அபகரிக்க வேண்டுமென்று ஒன்றிய அரசு போடக்கூடிய திட்டம் என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்தது. எஸ்டிபி கட்சி சொன்னதைப் போலவே அந்த சட்டத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மோடியினுடைய ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த தாக்கல் செய்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும், அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிலே மோடியினுடைய அரசு ஆட்சி அமைப்பிலே ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது. முஸ்லீம்களுக்கென்று எந்த உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்காத, அவர்களுடைய சலுகைகளெல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிற, உரிமைகளெல்லாம் பறித்து கொண்டிருக்கிற, அவர்களுக்கு சமநீதியை எதிர்ப்பு தெரிவித்து மறுத்து கொண்டிருக்கிற மோடியினுடைய அரசு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் மட்டும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பினை பொய்யாக ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.